अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाह वस्ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தி சமாதானம் நம்முடைய உயிரிலும் மேலான உத்தம நபி இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டும். என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன். என்னுடைய பழைய பெயர் பிளசன்ட் இஸ்ராயில். நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக திருச்சபையிலே ஊழியம் செய்து கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து வருகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், பிதாவுக்கும் இயேசுவுக்கும் மனைவிகள் இருக்கிறார்களா என்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த வீடியோவை அதிகமா கிறிஸ்தவர்கள் பார்ப்பீர்களானால் தயவு செய்து பைபிள் வசனங்களில் இருக்கிறத மட்டும்தான் நான் பேச போறேன். நானா ஏதோ புதிதாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு மதத்தையோ அல்லது ஒரு நம்பிக்கையோ அவமானப்படுத்துவதற்காக நான் எதையும் பேசவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் முன்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவ மதத்திலே பிதாவுக்கு மனைவி இருப்பதாக கூறினால் அது மிகப்பெரிய பாவம் என்று எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் பிதாவுக்கு மனைவி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிதாவுக்கு மகன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இயேசுதான் பிதாவுடைய மகன் அப்படின்னு சொல்லி. ஆனா மனைவி இல்ல, மகன் இருப்பதை ஒப்புக்கொள்வோம். அதே போல இயேசுவுக்கு மனைவி இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு. இயேசுவுக்கும் மனைவி இருக்கிறதை போல பைபிள்ல சில வசனங்கள் இருக்கிறது. இதை கேட்கிற ஒரு சிலருக்கு புதிதாக தோன்றலாம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருந்தால் அது உங்களுக்கு புதிதை போல இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் தானே கேள்விப்பட்டோம். இது என்ன பிதாவுக்கு ஒரு மனைவி இயேசுவுக்கு ஒரு மனைவி அப்படின்னா இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனங்கள் தான். பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் என்றுதான் இருக்கும். பழைய ஏற்பாட்டுல தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள்ல தொடக்கத்துல பாத்தீங்கன்னா முதல் வசனம் ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று இருக்கும். இந்த இடத்துல தேவன் என்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப தேவன் என்ன ஆயிட்டாரா? கர்த்தர் ஆயிட்டார். அதான் தேவன் ஆகிய கர்த்தர். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இவங்க எப்படி ஜாயின் பண்றாங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவன் ஆகிய கர்த்தர். இப்ப தேவன் என்ன ஆயிட்டாரு? கர்த்தர் ஆயிட்டாரு. அடுத்து கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இவங்க ரிவர்ஸ்ல கொண்டு போவாங்க. இயேசுதான் கர்த்தர், கர்த்தர் தான் தேவன் என்கிறதை போல இப்படி ஒரு லிங்க்ல என்ன செய்வாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டிலே எந்த இடத்திலும் பிதாவுக்கு மகன் இருப்பதை போல வசனங்கள் கிடையாது. கடவுளுக்கு மகன் இருப்பதை போல ஒரு வசனங்கள் கூட பழைய ஏற்பாடு புஸ்தகம் முழுவதிலுமாக எந்த அதிகாரத்திலா இருக்கட்டும், எந்த ஆகமங்களிலா இருக்கட்டும் அல்லது பைபிள்ல இருந்து சில ஆகமங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவேதம் என்று சொல்லிக் கொடுக்கிறதான பைபிள்ல இருந்து சில வசனங்களை அல்ல சில பகுதிகளையே நீக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா சில கொஞ்சம் ஒரு வரியை மாத்திட்டாங்க, ஒரு வார்த்தையை மாத்திட்டாங்க, ஒரு 10 வசனத்தை மாத்திட்டாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பைபிள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். இந்த பைபிள் இதே அளவுக்கு ஒரு பகுதி முழுசை நீக்கி இருக்கிறாங்க. அப்படி நீக்கப்பட்ட பகுதிகளிலும் கடவுளுக்கு மகன் இருப்பதை போல ஒரு வசனம் கூட கிடையாது. அப்படி இருக்க புதிய ஏற்பாட்டிலே வந்த ஒரு தீர்க்கதரிசியை மகன் என்று சொல்லிக் கொண்டாங்க. அது இருக்கட்டும். இப்போ பழைய ஏற்பாட்டுல தேவன் கர்த்தர் என்று சொன்ன அந்த இறைவனுக்கு மனைவி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் ஓமையாக சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்ரவேல் என்கிறதான அந்த இஸ்ரவேல் கூட்டம் தான் பிதாவாகிய கடவுளுக்கு மனைவி என்று சொல்லி பைபிள் வசனங்கள் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மனைவி யார் என்று சொன்னால் பனி இஸ்ராயேலுடைய கூட்டமாகிய அந்த 12 கோத்திரங்கள். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இந்த முழு கூட்டம் தான் யாருன்னா பிதாவாகிய கடவுளுக்கு மனைவி என்று சொல்லி பைபிள் குறிப்பிடுகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சோரம் போன ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் தன்னுடைய புருஷனுக்கு உண்மையாகிறாமல் தன்னுடைய புருஷனை விட்டு அந்நிய மார்க்கமாய் போய்விட்டால் அந்த புருஷன் மறுபடியும் அந்த மனைவியை தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டான் என்கிற அந்த ஊமை, அந்த சம்பவம் யாருக்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னா பிதாவாகிய கடவுள் இஸ்ரவேல் சந்ததியரை, அதாவது இன்றைக்கு இருக்கிற யூதர்களை தனக்கு மனைவியாக நினைக்கிறார் என்று சொல்லி பைபிள் அது ஒரு ஊமைப்படுத்தி காண்பிக்கிறது. இப்படி ஒரு சம்பவத்தை
பைபிள் சொல்ல முடியுமா? ஒரு இறை வேதம் வந்து கடவுளுக்கு மனிதர்கள், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், மனிதர்கள் தான் மனைவிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் பிதாவாகிய கடவுளுக்கு இஸ்ரவேல் கூட்டத்தார் தான் மனைவி என்கிற வசனம் என்ன செய்கிறது? பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்புகிறது என்னன்னா கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு நாளிலே சொர்க்கத்துல யாரு பிதாவாகிய கடவுளுக்கு மனைவியா இருப்பாங்கன்னா இஸ்ரவேல் கூட்டத்தார் மனைவியா இருப்பாங்க. இது எப்போனா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் மட்டும்தான் கடவுளா இருந்தாங்க? பிதா மட்டும்தான். இந்த பிதாவுக்கு நாளைக்கு சொர்க்கத்துல யார் மனைவியா இருப்பாங்கன்னா இஸ்ரவேல் கூட்டத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இயேசுவுக்கு யார் மனைவியா இருப்பாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றின கிறிஸ்தவர்களோ அவர்கள் எல்லாருமே இயேசுவுக்கு மனைவியா இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. பைபிள்ல வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் என்று சொல்லி. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் என்று குறிப்பிடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை, மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது மணப்பெண்ணை. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிறது சொர்க்கத்திலே நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகாக நடக்க போகிற ஒரு விருந்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா முழு திருச்சபையும் கிறிஸ்துவ திருச்சபைகளும் எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறதுனா இயேசு கிறிஸ்து வருவார். எதற்காக வருவார்னா, நீங்க சில இடங்கள்ல சர்ச்சனுடைய பேரெல்லாம் பார்த்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி திருச்சபை. இயேசுக்கு யாரை இவங்கெல்லாம் மனைவிகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. இப்ப கிறிஸ்தவத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்ல தேவனுக்கு மனைவிகளா என்பதை நீங்க யோசிக்கணும். சில நேரம் சொல்றோம் நாங்க தேவ பிள்ளைகள், நாங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறோம். அந்த கடவுளுக்கே நாங்க என்ன ஆயிடுவாடுது மனைவியாவும் ஆகும்னு சொன்னா இது என்ன கான்செப்ட்னு என்ன செய்ய முடியல, புரிய முடியல. இதுக்கு நான் ஒருத்தட்ட ஜஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது விளக்கம் கேட்டேன். அவரு சொல்றாரு, நாங்கள் பிதாவாகிய கடவுளுக்கு என்னவா பிள்ளைகள், இயேசுவுக்கு வந்து மனைவிகள் அப்படிங்கிறாரு. பிதாவுக்கு இவங்க யாரா? நாங்க தேவ பிள்ளைகள் தானே சொன்னோம், அதனால தேவனுக்கு நாங்க பிள்ளைகள், இயேசுவுக்கு மனைவி. அப்பனா எப்படி மனைவி மகளை வந்து மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? முடியாது. அப்ப நீங்க பிதாவுக்கு யாருதான்? மருமகள்கள் நீங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி பிரதர்? நான் கேட்டேன், நீங்க சொன்னதான் சொல்றேன், இது உண்மை கிடையாது, பைபிள் ஏதோ ஒரு கதையை போல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இயேசுவுக்கு பிதாவுக்கு இயேசு மகன், நம்மளாம் யாரு அப்படின்னு கேட்டேன். நம்மளாம் அவருடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஓகே, இயேசுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைப்பாரு? நம்ம எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா? பிதா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்ப பிதாக்கு நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். மகன் தான் அப்படிங்கிறாரு. அது எப்படி பாஸ்டர்? முதல்ல மகனா இருந்தீங்க, இப்ப இயேசுவை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க எல்லாம் மருமகளா இருந்துமே, அது எப்படி பாஸ்டர் யோசிக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பைபிள் இருக்கிற வசனங்களை எல்லாம் அப்படியே நம்ம நம்ப கூடாது. கிறிஸ்தவர், நான் ஒரு பாஸ்டர் இருந்து பைபிளை படிச்சதுனால சொல்றேன், பைபிள் எழுதி இருக்கிற வசனங்களை ஒரு பாஸ்டர் நமக்கு சொல்றாங்க, ஒரு தேவ ஊழியர் நமக்கு சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக முழுசா அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. அதுல இருக்கிற வசனங்களை சிந்திச்சு பாருங்க, இது பிராக்டிக்கலா முதல்ல ஒத்து வருமானு யோசிச்சு பாருங்க. முதல்ல இயேசுவே கடவுளுக்கு மகன் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. சொர்க்கத்துல யார் மட்டும்தான் இருக்கிற கடவுளுங்கிற இடத்துல அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு மகன் இருக்கிறதா சொல்லப்படல. சரி, இப்ப நான் ஒரு இதுல கேட்கிறேன், சரி மகன் இருக்கிறான்னு கூட நான் ஒத்துக்கிறேனே, அப்பனா அவர் மகனா இல்ல கடவுளா? அப்படின்னா கிறிஸ்தவங்க மறுபடியும் சொல்லுவீங்க, அவருதான் மகன், அந்த மகன் தான் கடவுள்னு சொல்லுவீங்க. எப்படி போனாலும் ஒரு 4 கேள்வி என்ன செய்யறதுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். கடவுள்னு சொல்லுவீங்க, கடவுளுக்கு மகன் சொல்லுவீங்க, மறுபடியும் அந்த மகன் யாருன்னு கேட்டா அந்த மகனும் அதே கடவுள் தான், பிதாவாகிய கடவுள். கடவுளுக்கு இயேசுங்கிற மகன். அப்ப இயேசு யாரு? மகனா கடவுளானா? இல்ல, அந்த பிதாவும் இயேசு ஒண்ணுதான். இது கொஞ்சமாவது புரியுமா அப்படின்னா நம்முடைய எண்ணத்துக்குள்ள போவே போறது. கேட்டா சொல்லிடுவாங்க, இது வந்து கர்த்தருடைய ஆவி ஒருத்தருக்கு புரிய வைக்கலைன்னா வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. சரி, கர்த்தருடைய ஆவியானவர் எப்பதான் வந்தார் இந்த பூமிக்கு? இப்ப கர்த்தருடைய ஆவிதான் என்ன செய்யணும், இதை புரிய வைக்கணும். இந்த விஷயத்த பைபிளின் படி கர்த்தருடைய ஆவியானவர் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எப்ப வந்தாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, கிபி 40வது நூற்றாண்டுல என்ன செஞ்சாரு, 4வது நூற்றாண்டுல என்ன செஞ்சாரு, வந்ததாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய வருஷங்கள் அந்த முடிகிற டைம்ல ஒரு 35 வயசு இயேசுவுக்கு, அந்த டைம்ல தான் பரிசுத்த ஆவி வந்தத போல
பைபிள் எழுதப்படும். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு யார் இதை புரிய வைப்பா? இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அப்பா இவர் தான், மகன் இவர் தான், 2 பேரும் ஒண்ணுதான், 2 பேரும் கடவுள் தான், இதை யாரு புரிய வைக்கிறது? பிதாவுக்கு மனைவி இஸ்ரவேல் ஜனங்கள்ங்கிறத யாரு புரிய வைக்கிறது? இயேசுவுக்கு மனைவி இப்ப இருக்கிற திருச்சபைங்கிறத யாரு புரிய வைக்கிறது? அந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரு குழப்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு நேர்வழி காட்டக்கூடியதான ஒரு விஷயம், ஒரு வேதம் என்பது எப்படி இருக்கணும்னா, மனிதனுக்கு நேரடியாக இவர்தான் கடவுள் என்பதை காட்டணும். நீ வணங்க வேண்டிய கடவுள் இப்படித்தான் இருக்கிறாருங்கிறத சொல்லணும். அப்படி எந்த வேதம் சொல்லுகிறதோ அந்த வேதத்தை பின்பற்றினால்தான் உண்மையான கடவுளை அடைய முடியும். பைபிள்ல சந்தேகத்துக்கு இடமளிக்காத, டவுட்டே வராத மாதிரி ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? 3 கடவுள் இருக்கிறாங்க ஒரு வசனம் காட்ட முடியுமா? இல்ல கடவுளுக்கு நாம எல்லாம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வசனம் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் வசனங்கள் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மனப்பாடமா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை தந்தருளி? அவரை தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை என்பது பிதாவாகிய கடவுளை சொல்லுகிறது. இந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது என்பது கொஞ்சம் ஈஸியா பார்த்தோம்னா, கடவுள் நம்ம மேல அன்பு வச்சாரு, அதுக்காக தன் பிள்ளையவே தனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்லல. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர். எவரைனா தனியா அவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாருன்னு இருக்கு. இப்ப பூமியில நமக்காக உயிரை கொடுத்தது இயேசுவா இல்ல பிதாவா அப்படின்னு கேட்டா இயேசு என்றுதான் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுவீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா பிதாதான் உயிரை கொடுத்தாருன்னு சொல்லுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யாருமே நமக்காக உயிரை கொடுக்கலன்னு சொல்லுது. இயேசு என்ன செய்யல? உயிரை கொடுக்கல, பிதாவும் உயிரை கொடுக்கல. அவங்க யாரும் நமக்காக உயிரை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி பல குழப்பங்கள் நிறைந்திருக்கிற வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு இது சரி என்று நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக ஒரு நாளிலே மிகவும் வேதனைக்குள்ளான ஒரு இடத்துலதான் நம்ம நிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். நான் இன்றைக்கு என்னுடைய பெற்றோரா இருக்கட்டும், என்னுடைய சகோதரர்களா சகோதரிகளா இருக்கட்டும், அல்லது என்னுடைய திருச்சபையில இருந்த மக்களா இருக்கட்டும், எல்லாரையும் நான் இன்னைக்கும் நேசிக்கிறேன், எல்லாரும் மீது அன்பு வைத்திருக்கிறேன். எனக்கு முதல்ல இருந்து சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸா இருக்கட்டும், நான் நடத்திட்டு இருந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் என் கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, அன்பா இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒரு அறியாமையிலே அழிந்து போகிறது என்னுடைய விருப்பம் இல்ல. ஆகையால் தான் சொல்லுகிறேன், உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை படிச்சு பாருங்க. அந்த வேதத்துல குழப்பம் இல்லாத வசனங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே குழப்பங்கள் இருக்கிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த திருக்குறானிலே அல்லாஹ், அதாவது படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு 3 வரிகளிலே குல்ஹு அல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக இறைவன் ஒருவன் தான், அல்லாஹு சமது, அவன் எவ்வித தேவையும் அற்றவன், லம் எளிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவனையும் யாரும் பெத்தென்ன செய்யல, எடுக்கல என்பது சொல்லுது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறதுனா இந்த திருக்குரான் சொல்லுகிறது. ஒரு படைத்த இறைவன், நாம் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒருத்தனா தான் இருக்க முடியும். அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. இஸ்ரவேல் என்கிறதான ஒரு மனைவி தனக்கு தேவைங்கிற அவசியம் கிடையாது. திருச்சபை என்கிற ஒரு மனைவி கூட்டம் தனக்கு தேவைங்கிறது அவசியம் கிடையாது. தேவ பிள்ளைங்கிற ஒரு கூட்டம் அவனுக்கு தேவை கிடையாது. அதைத்தான் சொல்லுகிறது குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வித தேவையும் மற்றவன். நமக்குத்தான் இறைவன் தேவையை தவிர இறைவனுக்கு நம்ம ஒரு நாளும் தேவை கிடையவே கிடையாது. எந்த ஒரு சமுதாய கூட்டமோ, எந்த ஒரு மக்கள் கூட்டமோ, ஒரு கிறிஸ்தவ கூட்டமோ, ஒரு முஸ்லிம் கூட்டமோ, ஒரு இந்து கூட்டமோ, எந்த ஒரு கூட்டத்தாரும் இறைவனுக்கு தேவை கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தாருக்குத்தான் இறைவன் தேவை என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 3ஆவதாக, அவன் யாருக்குமே பிறக்கல. நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவன யாருக்கு என்ன செய்யல, பிறக்கல. அவனையும் யாரையும் பெற்றெடுக்கல. அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இந்த கடைசி வரியை பைபிளும் சொல்லுது. அவருக்கு இணையாக யாருமே இல்லை, அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அவரை அல்லாமல் ரட்சிப்பும் இல்லை என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மீட்பு, உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே யாருன்னா அந்த ஒரே இறைவன் மட்டும்தான். அந்த ஒரே இறைவனைத்தான் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த இறைவனைத்தான் பின்பற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவையே பின்பற்றாம இயேசுவை கடவுளாக்கி பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க.
தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தேவ பிள்ளைகளும் அல்ல, தேவனுடைய மனவாட்டிகளும் அல்ல. நாம் எல்லாம் கடவுளுக்கு அடிமைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் இருக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நமக்கு சொர்க்கமா நரகமா என்பது நிர்ணயிக்கப்படுமே தவிர, அன்றைக்கு நம்ம யாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தையும் அடைய போவதில்லை, இயேசுவுக்கு மனைவி என்கிற அந்தஸ்தையும் அடைய போகிறதில்லை. இது பைபிள்ல எல்லாமே இஸ்ரவேலர்களுடைய யூதர்களுடைய திருமண காரியத்தை ஒப்புமைப்படுத்தி கவிதை வடிவில் எழுதப்பட்ட காரியங்கள் தானே தவிர இதெல்லாம் உண்மையே கிடையாது. இதை உண்மை என்று நம்பி நானும் ஒரு மனவாட்டியாக, நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னா, நானும் இயேசுவுக்கு ஒரு மனைவியாக போகிறேன் என்கிற எண்ணத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதற்காகத்தான் எல்லாவற்றையும் இழந்தேன். என்னுடைய தாயை, தகப்பனைய, சகோதர சகோதரிய, என் மனைவி, பிள்ளைய, என்னுடைய வீட்டை, நிலத்தை எல்லாத்தையும் இழந்தேன் நான். ஏதோ டைலாக் சொல்ற மாதிரி, ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி நான் சொல்லல. பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவனொருவன் தன்னுடைய தாயையாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, வீடுகளையாவது விடுகிறானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலனை பெறுவான் என்று சொன்னார். இந்த வசனத்தை நான் சாதாரணமா நம்பல, உயிருக்கு மேல நம்பினேன். என்னுடைய 15 வயதுல என்னுடைய தாயின் தகப்பனை விட்டுட்டு போனேன், என்னுடைய சகோதர சகோதரி விட்டுட்டு போனேன். என்னுடைய 25வது வயதுல என்னுடைய மனைவியும் பிள்ளையையும் அந்த கிறிஸ்தவத்துக்காகவும் அந்த இயேசுவுக்காகவும் நான் விட்டேன். அதன் பிறகு என்னுடைய மற்ற சில விஷயங்களையும் நான் விட்டுட்டேன். இதெல்லாமே நமக்கு தேவையில்லை, நமக்கு இயேசு மட்டும்தான் போதும் என்று சொல்லி இது எல்லாத்தையும் விட்டாலும், இதெல்லாம் விட்டு இழந்த பிறகுதான் தெரிகிறது, இதெல்லாம் விட சொல்லி எந்த கடவுளும் நமக்கு சொல்லல. இயேசு என்ன சொல்லி கொடுத்தாலும் தாயின் தகப்பனை விட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய தாயினுடைய காலடிக்கு கீழே தான் சொர்க்கமே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது. உன்னுடைய தாயின் தகப்பனை கவனிக்கல, அவங்களை பராமரிக்கலைன்னா உனக்கு சொர்க்கமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கு. என்னுடைய 30 வயது வரைக்கும் என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு எந்த கடமையும் செய்யல. நான் பொய்யெல்லாம் சொல்லல, என்னுடைய பேரண்ட் நம்பர் கூட கொடுக்குறேன். ஏன்னா அவங்க பெத்து வளர்த்து வேலைக்கு அனுப்பி நான் ஊழியம் செய்த ஆரம்பித்த வரைக்கும் 1 ரூபாய் கூட என் பெற்றோருக்கு நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் என்றைக்கு நான் இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டோனோ அதன் பிறகு என்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேன். எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா அதிசயமா இருக்குது, அக்கௌண்ட்டுக்கு பணம் எல்லாம் அனுப்புற அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்டியானிட்டி இயேசு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் தாய் தகப்பனை கண்டுக்க கூடாது, அவங்க எல்லாம் விட்டுட்டு வந்தோம்னு சொல்லினாரு. அப்படி இருந்தா உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையே, அந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் தாயையும் தகப்பனையும் கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்படி செய்யலைன்னா இந்த மார்க்கத்துக்கு தகுதியானவனே கிடையாது, சொர்க்கத்துக்கும் தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லிருச்சு. அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறது தான் இஸ்லாம் மார்க்கம். ஆகவே இன்றைக்கு சாதாரணமா நான் ஏதோ கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை, இது எல்லாவற்றையும் இழந்தேன் என்பதற்கு அந்த காலகட்டங்கள்ல என்ன சுற்றிலும் இருந்த எல்லாருமே சாட்சி. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு வாழ்ந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நான் தான் சொல்றேன், பைபிள் இருக்கிறத முழுசா நம்பாதீங்க. இறுதி வேதமாகிய இந்த திருக்குரானை ஒரு முறையாகிலும் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேர் வழி காட்டுவானாக. நம் அனைவரையும் ஒரு நாளிலே ஜன்னத்துல் பிரதோஸ் என்கிறதான உயர்தரமான சொர்க்கத்திலே நம்மை சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.